தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். உண்மையாகவே இந்த சமத்துவ பொங்கல் விழாவிலே ஒவ்வொருவரும் சமத்துவத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த பொங்கல் எவ்வாறு அடியில வச்சு எரியிற நெருப்பு தீ மூட்டுறாங்க, அதே போல நம்முடைய வாழ்க்கையில பல பேர் தீ மூட்டுவாங்க. என்னதான் நம்முடைய வாழ்க்கையில எரிச்சல் மூட்டினாலும் தீ மூட்டினாலும் மேல பொங்கல் எவ்வாறு இனிமையாக இருக்கிறதோ அதே போல நாமும் இனிமையோடும் சந்தோஷத்தோடும் இருக்க இந்த பொங்கல் விழா நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பொங்கல். அவர் சுருக்கமாக ஒரு பொங்கல் செய்தியை தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது தமிழர் திருநாள், நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள், அறுவடை நாள், கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள். இந்த பொங்கல் விழாவிலே தஞ்சை நகர பங்கிலிருந்து ஒன்றாக சேர்ந்து வெகு விமர்சையாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பணிக்குழுவுக்கும் அவருடைய சேர்ந்து பயணிக்கின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். சிறக்கவும் மீண்டும் மீண்டும் இந்த பொங்கல் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கொண்டாட எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். கத்தீட்ரல் பங்கிலிருந்து சின்னராணி என்ற பானை இப்பொழுதுதான் பொங்கிவிட்டது. அதற்கு ஒரு எல்லாம் பொங்கலோ பொங்கல். கத்தீட்ரல் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சிட்டாங்க. வெரி குட். பொங்கலோ பொங்கல் பொங்கல். இதோ கத்தீட்ரல் பொங்கல் ஆனது இதோ பொங்கி விட்டது. எல்லாரும் அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொஞ்சம் நிறுத்துங்க. ஆமா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாம், நம்ம எல்லாம் சேர்த்து சொல்லலாமா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் வருது பொங்கல் வருது பால் பொங்கலையோ ஏ மகாநதியும் வாழ்த்து சொல்லலையோ இந்த மன்னங்களுக்கும் பொங்கலில் எல்லாம் நாத்து பொங்கலையோ பொங்கல் வருது பால் பொங்கலையோ. இதுக்கப்புறம் எத்தனை பேர்னாலும் சேர்ந்து பொங்கிக்கலாம். பொங்கிருச்சு, அதுக்கப்புறம் எத்தனை பேர்னாலும் சமைக்கலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல், மங்களபுரம் பொங்கலோ பொங்கல், ஹாப்பி பொங்கல் வந்ததே அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே. ஹாப்பி பொங்கல் பொங்கிருச்சு வா. அது பொங்கிருச்சு. அங்க உள்ளம் மகிழுதே. அப்படியே அடுத்த பொங்க பொங்கிட்டு அங்க வாங்க போங்க. பொங்குவதை விட எது ஸ்வீட்டா கடைசியா இருக்குங்கிறதா ரொம்ப முக்கியம். மற்றவங்க எல்லாம் தீய விட்டுறாதீங்க. கடைசியா சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு பரிசு கொடுப்போம். அதனால பொங்கல் வைக்கிறதுலையும் கவனம் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அப்படியே நீங்க சொல்லுங்க பாப்போம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏ கொட்டும் பனியில குடலங்கித்து போட்டு குருவ பயிருக்கு களை எடுத்தோம். கத்துற புள்ளைய வீட்டுல போட்டுட்டு கால்கடுக்க நின்று பாடுபட்டோம். கத்துற புள்ளைய வீட்டுல போட்டுட்டு கால்கடுக்க நின்று பாடுபட்டோம். சாம கோழி கூவம் கூரத்திலே நம்ம சம்பா அறுவடை செய்ய போனோம். விளக்கு வைக்கிற நேரம் வர நாங்க குடிய வர பாட்டு பாடணும். தன்னன நானன தன்னன நானன தன்னன நானன தானன தன்னன நானன தானன நானன தன்னன நானன தானன. இப்பொழுது வடக்கு வாசல் பானையை பற்றி மூத்த சகோதரர் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இப்படி எல்லா பானையும் பொங்கிருச்சே, நம்ம பானை மட்டும் பொங்கலையே அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கா? கடைசியா பொங்கலாலும் எங்க பானதாயா பெஸ்ட் அப்படின்னு ஒரு மன உறுதியோட இருக்கீங்களா? இந்த மத சகோதர சகோதரிகள் இவங்க எல்லாம் இதை ஒரு சமத்துவ பொங்கலா நம்ம கொண்டாடுறது தானே இன்னும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இது உண்மையிலேயே ஆயிரவர்களுடைய விருப்பம். ஒரு பொங்கல், பொங்கலோ பொங்கல், கடைசி பொங்கல், பொங்கலோ பொங்கல், வடக்கு வாசல் பொங்கல். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கம்மா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், வடக்கு வாசல் பொங்கல். தன்னனானின 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 தாரணனே தன்னனானின தானனானின தானனானின தானனானே
பாருங்கடி மக்க பாருங்கடி இங்க அழகான பொங்கலை பாருங்கடி மக்கள் எல்லாம் இங்க ஒன்று கூடி நல்ல கும்மி அடிக்கிற பாருங்கடி தன்னன நானின தானானே தன தன்னன நானின தானானே அப்படி போடு தானானே தன தானே தன்னானே நம்ம மறை மாவட்ட பேராலயத்தில் அழகாக நடக்கிற பொங்கலை பாருங்கடி தன்னன நானின தன்னன 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 சமத்துவ பொங்கல் நம்ம ஆயர் ஏற்படுத்திய விழாவை பாருங்கடி நல்ல பாருங்கடி தன்ன தந்தன தந்தன தந்தானே தந்தன தானன தந்தானே அட தந்தன தந்தானே. நம்ம இந்த கோலம் போட்டவங்க வடக்கு வாசல்ல 3 பேர் யாரு வந்து விக்டர்தாஸ் ஃபாதர்ட்ட பேர் கொடுங்க. மாதா கோட்டை 3 பேர் யாரு கோலம் போட்டவங்க வந்து பேர் கொடுங்க. முதல் 2, 3 பரிசுகள் அறிவிக்கப்படுகிற பொழுது பங்குகளுக்கு கேடயமும் அந்த பங்கு பெற்றவர்களுக்கு தனிநபர் பரிசும் வழங்கப்படும். எனவே உங்கள் பெயர் வாசிக்கப்பட வேண்டும். எனவே யார் அங்க கோலம் போட்டீங்கன்றதை உடனடியாக வந்து பதிவு செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோலம் போட்டவர்களுடைய பெயர்கள். தந்தன நானின தந்தானே நான தந்தன நானின தந்தானே. எப்படி போறீங்க? இப்படி வாங்க. தந்தன நானின தந்தானே தான தந்தன நானின தந்தானே. சத்தமா பாடுங்க, நீங்களும் பாடுனா. தந்தன நானின தந்தானே தன தன்னன நானின தானானே. கும்மி அடி ஒன்னு கும்மி அடி நம்ம மங்களபுரம் பங்கு மக்களை இங்க பாருங்கடி கும்மி அடி தந்தன நானே தன்னானே தன்ன தந்தன நானின தன்னானே. ஆண்டவர் உன்ன பேர்கள் எல்லாம் நம்ம அரிசி பொங்கலை வச்சு தானே கும்மி அடி பொண்ணி கும்மி அடி தான தந்தன தானின தந்தானே தந்தன தந்தன நாளின தந்தானே நானே தன்னன நானின தந்தானே. இல்ல குனிஞ்சே அடிக்க மாட்டேங்குது, என்னது ஒண்ணு. நன்றி நன்றி நன்றி. அரிசி பொங்கலை தாண்டி வெளியில வர மாட்டேங்கிறீங்களே. பொங்கல்ல இருந்து அதாவது பொங்க பானையில இருந்து வெளியில வாங்க. வேற என்னென்ன இருக்கணும்? அடுப்பு இருக்கும். அடுப்பு இருக்கணும். அப்புறம் வேற கரும்பு, ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு மாடு இருக்கணும். அதுதான் இப்ப எல்லாருக்குமே ஆச்சரியம். இந்த பொங்கல்ல எப்படி இந்த மாடு, அதாவது விவசாயத்துக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய மாடு நமக்கு இந்த கிரவுண்டில் இந்த பொங்கல் விழாவோட இன்னொரு மாடு நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதை கடைசியா தான் உங்களுக்கு காமிப்போம். வேற பொங்கல்ல என்னென்ன இருக்கும்? வேற பொங்கலுக்கு வந்து கரும்பு, வெல்லம், அடுப்பு, விரவு, கரண்டி, பானை அனைத்து வைத்து பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுவோம். பொங்கல் வந்து பெண்களுக்கான பொங்கல். பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து பொங்கல் வச்சு அவங்களுடைய மகிழ்ச்சியை அது மூலமா தெரிவிச்சுக்குவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றாங்களே, இது உங்களுக்கு எத்தனையாவது தை? ஏன்னா சமீபத்தில் ஒரு காமெடி பார்த்தேன், தை பிறந்தால் வழி பிறக்கும், எனக்கே 30 தை பிறந்துச்சே என்ன பிறக்கலைங்கிறாங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும், இதை நீங்க ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு சகோதரியா இருக்கீங்க, அதனால உங்களுடைய கருத்துக்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த தைப்பொங்கல் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது நம்ம தமிழர் பண்பாடு. தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது. தமிழர்கள்னா இந்த பொங்கல் வந்து எல்லாரும் இந்துக்களுக்கு மட்டும்தான் உள்ள பொங்கல் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம இந்தியாவில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஊரில் பிறந்தவங்களாலும் சரி, சாப்பாடுங்கிறது வந்து அனைவருக்கும் உரியது. அதனால உழவர்களுக்கான திருநாள் எதுன்னு மட்டும் நினைக்காம மத நல்லிணக்கத்துக்கான ஒரு வழிபாடு தான் இந்த பொங்கல் வச்சிருக்காங்க. இது நம்ம ஆயர் அவர்களுக்கு வந்து மிகுந்த நன்றியை சொல்லணும் எல்லாரும். அதனால எல்லாருக்கும் பொங்கலோ பொங்கல், எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எல்லாரும் எல்லா மதத்திலும் சந்தோஷம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், சத்தமா சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல். கரும்பு சாப்பிட்ட உடனே பச்சை தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அது என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது. ஏன்னா உடனே என்ன பண்ணிடும், வாயெல்லாம் வெந்து போயிடணும். சமீபத்தில் ஒரு ஃபாதர் கூட எங்கிட்ட மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அதனால நீங்க எல்லாம் கரும்பு சாப்பிடுவீங்கல்ல, கரும்பு சாப்பிட்ட உடனே என்ன பண்ணக்கூடாது, பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல். எல்லாரும் வந்து ஹாப்பி பொங்கல்னு சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ
கொண்டாட கூடி வந்திருக்கிறோம். எனவே இந்த நன்னாளிலே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். தமிழர்களாய் ஒன்றுபடுவோம், தமிழ் பண்பாட்டை கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்போம் என்ற சிந்தனையோடு இன்றைய கலை விழாவிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாம் எல்லாம் நீயே இறைவா, உலகும் உயிரும் நீயே, என் வாழ்வின் பொருளும் நீயே. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலாத இதயம் சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா, அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். இந்த புவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றாய், மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை என்னில் தந்தாய். இந்த புவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றாய், மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று இறைவை என்னில் தந்தாய். உயர் நோக்காக உளம் நுழைந்தாய், உயிர் மூச்சாக எனில் கலந்தாய். உயிர் நோக்காக உளம் நுழைந்தாய், உயிர் மூச்சாக எனில் கலந்தாய். முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்து உனது ஆட்சி அமைப்பே, சமநீதி மலரச் செய்வே. எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா, அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலாத இதயம் சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா,
அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அன்பின் மழையாக எழுந்திருக்கும் அனைவருக்கும் இதயம் கொதிக்கும் விழாவின் விளக்கை மூண்டிருக்க வந்த உங்களை வரவேற்க சிறப்பிக்க சூரியன் சிரித்து முகமலர்ந்தது, நமது சந்திப்பு மலர் தோன்றியது. விழாவின் வானில் நட்சத்திரங்கள் நீங்கள் தாங்கும் தெய்வீக சின்னங்கள். ஒற்றுமை செழித்தே ஒளிந்திடும் தருணம், உலகத்தை மாற்றும் அறிவின் பெரும் பொறுமை. வாழ்வின் மேடையில் அனைவரும் சேர்ந்த வசந்தம் மாறா மகிழ்ச்சி வீசும். வரவேற்கின்றோம் இனிய மனதுடன், உங்கள் வருகை எங்களுக்கு பெருமை என்று வரவேற்பு வழங்க நமது மறைமாவட்ட திருஹிருதய ஆண்டவர் பேராலயத்தினுடைய பங்கு தந்தையும் மறைவட்ட அதிபர் தந்தையுமான பேரூர் திரு பிரபாகர் அடிகளார் அவர்களை வரவேற்பு உரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இயற்கையை வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறினோம். நம்மை எல்லாம் வாழ வைக்கின்ற தமிழ் தாய்க்கு நன்றி கூறினோம். அவர்களையும் இந்த அரங்கத்திற்கு நாம் வரவேற்றோம். இந்த கலை விழா அன்பின் விழா, நம்பிக்கையின் விழா, ஊற்றெடுக்கின்ற உணர்வுகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு பாசமிக்க விழா என்பதை உணர்ந்து வாழ உங்களை அன்போடு இந்த கலை விழாவிற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றோம். மகிழ்ந்து இறைவனை போற்றுவோம், வாழ்வோம் சிறப்பாக. பொங்கல் நம்முடைய வாழ்விலும் நம்பிக்கையை, உயர்வை, உன்னதத்தை, புனிதத்தை பொங்க செய்யட்டும். கொஞ்ச காலந்தா, இன்னும் கொஞ்ச காலந்தா. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது யோசித்து பாரு, அதன் பசுமையெல்லாம் மாற போகுது யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலந்தா, இன்னும் கொஞ்ச காலந்தா. மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலந்தா, இன்னும் கொஞ்ச காலந்தா. ஒத்தையரா காசுக்கு விக்க பாக்குற நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு
இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் தோம் தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் 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 தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் தோம் சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதான் ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதான் சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதா ஆமா தண்ணீர் கூட திருட்டு போகும் வேலை வருகுதா தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா திராவகத்தில் தேனை சேர்க்கும் கதையாய் போச்சுது நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு தம்பி நான் சொல்றத கவனமா கேளு கேளப்பா ஆமா மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு பாரு 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 நல்லா யோசித்து பாரு இயற்கை எண்ணெய் கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே விலகி இருப்பதும் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் இயற்கை எண்ணெய் கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு 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 நல்லா யோசித்து பாரு இயற்கை எண்ணெய் கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே விலகி இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் சமத்துவ பொங்கல் விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமத்துவ பொங்கல் மட்டுமல்ல, சாதாரண ஒரு கிராமத்தில் படிக்கக்கூடிய மாணவனும் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு சமத்துவ பொங்கலையும் சாதாரண மனிதனையும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மேன்மதங்கி ஆயர் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சமத்துவ பொங்கல் விழா என்பது சிறப்புக்குரிய ஒன்று. மேதகு ஆயர் அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, திருவருட்பேரவினுடைய சகோதர சகோதரிகளே, நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கூடிய ஜெர்மன் நாட்டு சகோதர சகோதரிகளே, பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு சமயத்தில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சமத்துவ பொங்கல் என்பது ஒரு மிகச்சிறந்த விழாவாக இன்றைக்கு ஆயர் அவர்கள் முன்னெடுத்து மிக சிறப்பாக பல்வேறு அருட்தந்தையரும் அருட்சகோதரிகளும் பல்வேறு சமயத்திலும் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இன்று ஆயர் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். முதலில் நாம் அனைவரும் ஆயர் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். உயர்வு அடைய வேண்டும் என்ற வகையில் ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் படித்து தேர வேண்டும் என்ற கிராமத்து மாணவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
அத்தை பிறந்த ஊரு என் அத்தை பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு ஏன் அப்ப பிறந்த ஊரு கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு ஆறு குளம் நிறைஞ்சிருந்த நாடு எங்க நாடு அந்த ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு பாதி இடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு அது மீது இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. நீதியிடம் உயரமான குப்பமேடு ஆச்சு காற்றினிலும் தண்ணியிலும் எல்லா விஷமும் கலந்திடுச்சு தம்பி எல்லா விஷமும் கலந்திடுச்சு செடி கொடிகள் வளராம கூனி குறுகி போயிருச்சு தம்பி கூனி குறுகி போயிருச்சு இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும் கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும். வளர்ச்சி என்ற பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக உடைச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக உடைச்சு பூமிக்குள்ள இருப்பதையும் சுரங்கம் போட்டு சுரண்டி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு தை மாசம் பிறந்துருச்சு இனி தன சேரும் நாளாச்சு அச்சு வெல்லம் பச்சரிசி பொங்கலாச்சு அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி போடி கொளவ போடி இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு ஈரம் விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி உழடா விளையும் ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயனுக நாங்க மாப்பிள்ள போல பொங்க சீரும் பொங்கி குவியுது போங்க போடு கொலவ போடு இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு
ஆட்டத்தை நிறுத்துங்கப்பா. நம்ம ஃபாதர் என்ன சொன்னாரு, நம்ம என்ன ஆடிட்டு இருக்கோம்? பிள்ளைகளா, 14ஆம் தேதி மறை மாவட்ட பேரூராட்சி வளாகத்தில் நடக்கிற பொங்கல் விழாவில் மங்களபுரம் மண்ணின் சார்பாக பொங்கல் நடனமாடி மகிழ்ச்சியா ஒரு ஆட்டம் ஆடுங்க. ஆனா அந்த ஆட்டத்தோட மட்டும் வந்து விடக்கூடாது பிள்ளைங்களா. இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்களில் தான் இருக்கிறது என்று நமது மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். அந்த கிராமங்களுடைய ஜீவனாய் இருக்கிறது விவசாயம். மனுஷனா பிறந்த ஒவ்வொருவரும் தவிர்க்க முடியாத ஒன்று பசிதாங்க. கோடி கோடியா பணம் வச்சிருக்கவனுக்கும் பசிக்குது, வறுமை ஏழைக்கும் பசிக்குது. நம்ம எல்லாரோட பசிக்கும் சாப்பாடு போடுறது வயல்வெளியில் வேலை செய்யும் ஏழை விவசாயி தாங்க பிள்ளைங்களா. அந்த விவசாயம் பத்தியும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு வாங்க. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்ல வாக்கு சொல்லி நடவ ஆரம்பியுமா? யாரை கேட்டீங்க விவசாயம் பண்றீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை வார்ன் பண்ணிருக்கேன்ல. இது எங்க மண்ணு, எங்க பூமி, நாங்க யார்கிட்ட கேட்கணும்? இப்போ சுத்த சுடுகாடு. கொரோனா வந்து எல்லோரும் பிணை கைதிகளாக இருந்தபோது உயிரை ஊற வைக்க உணவை தவிர வேறெதுவும் தேவையில்லை என்று உணரப்பெற்றோம். கண்ணாடி கட்டிடங்களுக்குள் கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் பசியார பயன்பெறாது என்பதுதான் நிதர்சனம். இந்த நிலம் இல்லை என்றால் இன்னொன்று என்று கார்ப்பரேட் முதலைகள் விளை நிலங்களை விலை பேசிக் கொண்டிருந்தால் விவசாயத்தை முதுகெலும்பாய் கொண்ட நம் நாடு நீள முடியாத பாதாளத்தில் விழும் என்பதுதான் திண்ணம். உயிர் உழல பயிர் வேண்டும், ஏறும் சேரும் இல்லாது நாடும் வீடும் நிலைக்காது. விவசாயம் காப்போம். நடனமாடிய சிறுமியருக்கு நன்றி. அவர்களை தயாரித்த பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் அழகாக வசனம் பேசிய பங்கு தந்தைக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள் அன்பு பாராட்டும். அன்புக்குரியவர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அந்த வழிக்கு இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் பாதை என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு பாதை நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த தை திருநாள் அன்று துவங்குகிறது. நாம் துவங்குகிறோம்.
இந்த பாதை என்கின்ற அமைப்பை பற்றி ஆயரவர்கள் பிறகு சொல்லுகிற பொழுது சேர்த்து சொல்வார்கள். ஆயரவர்களுடைய இடைவிடாத ஆசை நமது கடைக்கோடி மக்களுக்கும் எல்லா சலுகைகளும் சென்று சேர வேண்டும், எல்லா விதத்திலும் வலிமை உள்ளவர்களாக அவர்கள் மாற வேண்டும். அதற்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் நமது திரு அவை உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து தீர்க்க வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவில் இருக்கிறார். அந்த முடிவின் ஒரு முனைப்பு தான் இந்த பாதை என்கின்ற வழிகாட்டு மையம். யாரும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை, தெரியவில்லை என்று தடுமாறக்கூடாது. அவர்களுக்கென்று ஒரு அலுவலகம், ஒரு அமைப்பு வேண்டும். கல்வியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், மற்ற அரசு சலுகைகளாக இருக்கலாம். அவர்கள் எங்கு செல்ல வேண்டும், யாரை நான் அணுக வேண்டும் என்ற கேள்வி கேட்கக்கூடாது. அவர்களுடைய ஆன்மீக தேவைக்கு அவர்களுடைய பங்கு தந்தை அணுகுவார்கள். மற்ற தேவைகளுக்கு எல்லாம் அவர்கள் இந்த அலுவலகத்தை அணுக வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஆவலோடு இந்த பாதை என்கின்ற அமைப்பை இந்த நாளிலே நமது மறை மாவட்டத்திற்கு மேதகு ஆயவர்கள் பெருமையோடு வழங்குகிறார்கள். அதை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கிறார்கள். அதை பற்றிய ஒரு சிறிய காணொளி காட்சி நாம் இப்பொழுது காண்கிறோம். அந்த காணொளி காட்சி முடிந்த பிறகு அந்த பாதை அமைப்பில் தொடர்புடைய நபர்கள், அருள் தந்தையர்கள் மேடைக்கு வர அவர்களை ஆயரவர்கள் அன்போடு வாழ்த்துவார்கள். எதிர்நோக்கின் பெரும்பயணிகள் என்ற மைய கருத்தோடு 2025ஆம் யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடி வரும் இவ்வேளையில் நம் மறைமாவட்ட இறை சமூகம் எல்லா நிலைகளிலும் வலுவூட்ட பெற்று நிகழ வேண்டும் என்ற ஆவலுடன் நம் திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் நம் தஞ்சை மறைமாவட்டம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றது. இதில் ஒரு முக்கிய முன்னெடுப்பு அனைவரும் கரவொலி எழுப்பி நமது மகிழ்வை மீண்டும் ஒரு முறை தெரிவிப்போம். பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் மறை மாவட்டத்தில் புதிதாக இந்த பாதை என்கிற ஒரு அமைப்பு, ஒரு தகவல் மையத்தை இந்த நாளிலிருந்து தொடங்குகிறோம். கல்வி, வேலைவாய்ப்பு, அரசு சார்ந்த திட்டங்கள் ஆகிய அனைத்திலும் நம் மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மையமாக இருக்கும். மாணவர்களது உயர் படிப்பு, அதற்கு கிடைக்க வேண்டிய ஊக்கத்தொகை, உதவித்தொகை எல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது, மருத்துவ தேவை, எந்த மருத்துவமனை, அங்கு காப்பீட்டு திட்டங்கள் இருக்கின்றனவா, அரசு உதவிகள் கிடைக்கின்றனவா போன்ற தகவல்கள். அதே போல் ஒரு கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு, ஒரு கைம்பெண்ணுக்கு அரசு திட்டம் பெறுவதற்கு சென்று சேர்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பாதையை காட்டி ஆலோசனை கொடுத்து உடனிருந்து அந்த உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு மையம் வேண்டும் என்று விரும்பினோம். வங்கிகளில் த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று சொல்லுவார்கள். ஒரே ஒரு காசாளரிடம் நீங்கள் போய் பணத்தை செலுத்தினீர்களானால் அது செக்குக்கோ டிடிக்கோ அல்லது பணத்தை சேர்ப்பதற்கோ எந்த ஒரு இதற்கும் நீங்கள் ஒருவரை மட்டும் அணுகினால் போதும் என்று. அதுபோல மறை மாவட்டத்தில் ஆன்மீக தேவைகள் தவிர பிற உலகு சார்ந்த எல்லா தேவைகளிலும் நம் மக்கள் இந்த மையத்தை அணுகலாம். இவர்கள் பாதையை காட்டி ஆலோசனை கொடுத்து அந்த உதவியை அவர்கள் பெறுவதை உறுதி செய்வார்கள். பாதையை காட்டி இங்கே போங்க கிடைக்கும் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல இவர்கள் எல்லாம். ஆகவே பல்வேறு அரசு துறைகளில் பணி செய்து ஓய்வு பெற்றவர்கள் அல்ல இப்போது பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள் 2 அருள் தந்தையர்கள் உடனிருந்து வழிநடத்துவார்கள். நமது மெய்ப்பு பணி மையத்துடைய இயக்குனர் தந்தை அவர்களோடு இணைந்து இன்னும் 3 தந்தையர்களும் உடனிருந்து இந்த பணிகளை வழிநடத்துவார்கள். ஆக மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே, குறிப்பாக வறியவர்களும் நலிவடைந்தவர்களும் இந்த வாய்ப்பு வசதிகளை பயன்படுத்தி முன்னோக்கி வளர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த மையத்தை ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்குமான பணியாக இது வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த நல்ல சகோதரர்களைப் போல தாராள உள்ளத்தோடு இந்த பொது நல்ல நோக்கோடு பணி செய்ய முன்வரக்கூடிய அனைவரையும் இந்த அமைப்புக்கு அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாரும் எல்லாமும் பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுகிற இந்த பணியை இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இந்த பணிக்கிணத்தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இவர்களை மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். அவர்கள் பணிகள் சிறக்கட்டும். நன்றி.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் நற்றமிழோரே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் திருநாள் தமிழ் மொழிக்கான திருநாள், தமிழ் இனத்தின் திருநாள், தமிழர் பண்பாட்டு திருநாள். என்னை பொறுத்தவரை தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே திருநாள். நீங்கள் பார்த்தீர்களானால் நாம் கொண்டாடக்கூடிய பிற திருநாள்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வர்ணம் பூசப்பட்டிருக்கும். அது சமய வர்ணமாக இருக்கும், அல்லது சாதிய வர்ணமாக இருக்கும், அல்லது பல்வேறு பொருளாதார குழுக்களை சார்ந்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக பல நூறு வண்ணங்கள் தீட்டப்பட்ட திருநாட்களையே ஆண்டு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு திருநாள் தான் சாதி வேதம் இல்லாது, சமயம் பாராது, எல்லா தரப்பு மக்களையும் இணைத்து நாம் கொண்டாடக்கூடிய தமிழர்களுக்கான ஒரே அடையாள திருநாளாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய முன்னோர் உணர்ந்திருந்தார்கள். இவ்வுலக வாழ்வு என்பது கடவுளோடு, இயற்கையோடு, பிற மனிதர்களோடு, பிற உயிர்களோடு நாம் கொண்டிருக்கிற ஒரு உறவு வாழ்க்கை என்று. ஆகவே தான் இந்த திருநாட்களை பார்த்தீர்களானால் முதல் நாளில் கடவுளுக்கும் இயற்கைக்கும், இரண்டாம் நாளில் பிற உயிர்களுக்கு, மூன்றாம் நாளில் நம்மோடு இணைந்து வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் என்று எல்லோரையும் சேர்த்து 3 நாட்களாக காலந்தோறும் தலைமுறையாக தொண்டு தொட்டு கொண்டாடி வரக்கூடிய ஒரு பெரும் திருநாளாக இந்த திருநாள் அமைந்திருக்கிறது. பிற திருநாட்கள் எல்லாம் மக்களை பிளவுபடுத்துகிற போது இந்த ஒரு திருநாள் மட்டும்தான் தமிழர்களை தமிழர்களாக தமிழ் மொழி அடிப்படையில் ஒன்று சேர்க்கிறது என்பதை நாம் உணர முடியும். நேற்று முன்தினம் நமது மறை மாவட்டத்தின் பாளையங்கோட்டை பங்கிற்கு சென்றிருந்தேன். அந்த மக்களோடு உரையாடி கொண்டிருந்த போது அவர்களுக்கு இதைத்தான் சொன்னேன். நீங்க 3 ராஜாக்கா பொங்க வைங்க, வைக்காம போங்க, அந்தோனியார் பொங்க வைக்காம போங்க, செபசியாருக்கு பொங்க வைங்க, வைக்காம போங்க. ஆனால் தை முதல் நாளில், தமிழர் திருநாளில் ஜனவரி 14ஆம் தேதி ஒரு சேர அரிசியாவது போட்டு இந்த தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுங்கள். ஏனெனில் நாம் தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னோம். ஆக நாம் தமிழர்கள் என்பதும் தமிழ் மொழி பேசுகிறோம் என்பதா நமது அடிப்படை அடையாளம். ஆக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தமிழ் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். கடந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் பேராலயத்திற்கு வந்தபோது நமது பேராலய பங்கு தந்தை பிரபாகரன் அவர்களை பார்த்து ஒரு வேண்டுகோளாக விடுத்தேன். இந்த ஆண்டு பொங்கல் திருநாளை எல்லோருமாக இணைந்து நமது பேராலய வளாகத்தில் கொண்டாடலாமே, ஏற்பாடு செய்யலாமா என்று. அவசியம் செய்வதாக உடனடியாக தந்தை அவர்கள் சொன்னார்கள். அதன் விளைவுதான் இந்த சமத்துவ பொங்கல் திருநாள். அவர்களோடு இணைந்து நமது மறைமாவட்ட திருவழிபாட்டு பணிக்குழு செயலர் அவர்களும், அதே போல பல்சமய உரையாடல் பணிக்குழு செயலர் அவர்களும் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டேன். 3 பேரும் இணைந்து அருமையான இந்த பொங்கல் திருநாளை, சமத்துவ திருநாளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள், நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். இந்த வேளையில் இந்த 3 பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை, தமிழ் வாழ்த்துக்களை, பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்றொரு நாள் ஒரு வரலாற்று புத்தகத்தில் படித்து கொண்டிருந்தேன். உலகத்தில் வேறு எந்த இனமும் தமிழினம் போல பல நூறு நெருக்கடிகளுக்கு காலங்கள் தோறும் உள்ளாகி இருந்ததில்லை என்று. அத்துணை சிறப்புமிக்க ஒரு பண்பாடு மிகுந்த, தொன்மை மிகுந்த தமிழினம் என்பதாலேயே, தொன்மையான மொழி என்பதாலேயே இத்தனை படையெடுப்புகளுக்கு மத்தியிலும் அது நீங்கா புகழோடு எல்லா பெருமையோடும் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அது உண்மைதான். அவர்கள் ஒரு பெரிய பட்டியலையும் போட்டிருந்தார்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அந்த ஆரிய பார்ப்பனிய அந்த பண்பாட்டு படையெடுப்பில் தொடங்கி, அதற்கு பிறகு வந்த களப்பிரர்கள், அதற்கு பிறகு வந்த பல்லவர்கள், அதற்கு பிறகு வந்த டெல்லி சுல்தான்கள் ஆட்சி, அதற்கு பிறகு வந்த விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள் ஆட்சி, மராட்டிய மன்னர்களின் ஆட்சி, ஆங்கிலேய ஆட்சி, இன்று நம்மை ஆள துடிக்கக்கூடிய இந்திக்காரன் ஆட்சி என்று எல்லா ஆட்சி ஆதிக்கத்துக்கு எதிராகவும் எதிர்த்து நின்று திறனோடு வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கிற இனம் நமது தமிழினம். அவ்வளவு பண்பாட்டு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தன் பண்பாட்டை உயர்த்தி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு இனம் நமது தமிழினம். ஒரு மொழியை அழித்தால் அந்த இனம் அழிந்து போகும் என்று சொல்லுவார்கள். இன்றும் இளமையோடு இன்று அருமையான விளக்கம் கொடுத்தார் தந்தை விக்டர் அலெக்ஸ் அவர்கள், தமிழ்தாய் வாழ்த்து. இன்றும் இளமையோடு எத்துணை தலைமுறை ஆனாலும், எத்துணை 1000 ஆண்டுகள் ஆனாலும்
அது இன்றும் தனி பொலிவோடு இளமையோடு விளைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நமது தமிழ் மொழிக்கான சிறப்பு. ஆக தமிழ் மொழி ஒருபோதும் அழிந்து போகக்கூடாது, அதை காக்க வேண்டியது நமது கடமை. இந்த மண் அழிந்து போகக்கூடாது, அதை காக்க வேண்டியது நமது கடமை. இந்த மண்ணின் அந்த பண்பாட்டு சிறப்பு ஒருபோதும் தேய்ந்து போகக்கூடாது, அதை காப்பது நமது கடமை என்பதை உணர்ந்து வாழ இந்த திருநாள் நமக்கு அழைப்பு விடுப்பதாக நான் பார்க்கிறேன். தமிழ் மொழி பற்றி பேசுவது ஒருபோதும் தமிழ் தீவிரவாதம் என்று ஆகாது, தமிழ் சாவினிசம் என்று ஒருபோதும் ஆகாது. எங்கள் பற்று, பாரதிதாசன் சொல்லுவாரே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, இங்குள்ள எங்கள் பகைவர் மறைந்து போனார், இங்குள்ள தமிழார் ஒன்றாதல் கண்டே என்று சொல்வார். எங்கள் பகைவர் எங்கே மறந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்று. ஆக இப்படி தமிழை போற்றி பாதுகாப்பது என்பது நமது கடமையாக மாறி போகிறது. ஆக நமது இல்லத்திலும் சமுதாயத்திலும் இன்று தமிழுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்று மதியம் சென்னையிலிருந்து வருகிற போது கூட காரில் ஒரு செய்தி கேட்டு கொண்டிருந்தேன். செம்மொழிகளுள் 2 மொழிகள் மட்டும்தான் இப்போது செம்மொழி என்று அழைக்கப்படுவதற்கான தகுதி படைத்த மொழிகள். ஒன்று சீன மொழி, 2வது தமிழ் மொழி. ஆனால் அந்த சீன மொழியும் கூட இன்று வடக்கத்து சீனாக்காரன் பேசக்கூடிய மொழியை தென்னகத்தில் இருக்கக்கூடிய சீனா மொழிக்காரன் புரிந்து கொள்ள முடியாது. அதன் எழுத்து வடிவம் அப்படியே இருக்கிறதே ஒழிய அதன் ஒளி வடிவம், அதன் சவுண்ட் பேட்டர்ன் என்பது மாறி இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் எழுத்தும் உச்சரிப்பும் ஒளியும் மாங்காது அப்படியே மறையாது நிலைத்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆக செம்மொழி என்று அழைக்கப்படுவதற்கான ஒரே தகுதி கல் தோன்றி மண் தோன்றி காலத்து முன் தோன்றிய மூத்த குடியான நமது தமிழ் மொழி என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆக மொழிபற்று மிகுந்த மனிதர்களாய், இந்த மொழியின் பெருமையை காக்கக்கூடிய மனிதர்களாய் நாம் உறுதியேற்கக்கூடிய நாளாக இருக்குது. தமிழ் மண்ணையும் நாம் காப்பாற்றியாக வேண்டும், தமிழ் மண்ணையும் காப்பாற்றியாக வேண்டும். தஞ்சை தரணி, டெல்டா பூமி, ஊருக்கும் உலகத்துக்கும் உணவளிக்கிற பூமி. இந்த பகுதிகளுக்கு போகிற போதெல்லாம் இப்போது மனது வலிக்கிறது. நமது நெல் வயல் கலனிகள் எல்லாம் இப்போது வளர்ச்சி திட்டங்களுக்காக சாலைகளாக மாற்றப்பட்டு இருக்கின்றன. நன்கு விளைந்து கொண்டிருக்கக்கூடிய நஞ்சை எல்லாம் ஓரிரவில் எப்படியோ புஞ்சை நிலமாக மாறி தரிசு நிலங்களாக மாறி அடுத்த நாளே அவையெல்லாம் வீட்டுமனை பட்டாக்களாக மாற்றி கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கிற போது மனது வலிக்கிறது. இந்த மண் காக்கப்பட வேண்டும், இந்த மண்ணின் சிறப்பு காக்கப்பட வேண்டும். நமது தமிழர்கள் தங்கள் அடிப்படை தொழிலாக கொண்டிருந்த விவசாயம், அந்த உழவு தொழில், அதன் சிறப்பு என்னால் போற்றப்பட வேண்டும். அந்த உழவு தொழில் செய்யக்கூடிய நமது சகோதர சகோதரிகள் போற்றப்பட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய திருநாளாக இந்த திருநாள் இருக்கிறது. எல்லா பண்பாட்டு சிறப்புகளையும் அப்படியே உயர தூக்கி பிடித்து வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது பிரியமானவர்களே. ஒரு தமிழன் என்பதால் சொல்லவில்லை, பல நூறு இனங்களை ஆய்வு செய்து படித்திருக்கிற ஒரு அந்த அடிப்படையில் பேசுகிறேன். வேறு எந்த இனத்திற்கும் இத்துணை சிறப்பு இருந்திருக்காது. மொழி சிறப்போ பண்பாட்டு சிறப்போ இந்த தொன்மை சிறப்போ இருந்திருக்க வாய்ப்பில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவனை சொன்ன இனம் நமது தமிழினம். இயேசு பேசுவதற்கு முன்பே, இயேசு தோன்றுவதற்கு முன்பே அந்த கருத்தை சொன்னவர். அதற்கு முன்னால், திருவள்ளுவருக்கு முன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்பே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனாரை முழங்க செய்த பூமி இந்த தமிழ் பூமி. நான் வாழக்கூடிய காலத்தில் பயிர்களுக்கும் கூட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய நின்னேன் என்று வள்ளலாரை பேச வைத்த பூமி இந்த பூமி. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கடவுளையும் குற்றம் சொல்லி கடவுளிடம் நீதி கேட்கக்கூடிய அந்த துணிவு கொண்டிருந்த சமுதாயம், நக்கீரரை அப்படி பேச வைத்த சமுதாயம் நமது தமிழ் சமுதாயம் என்று பார்க்கிறோம். நாம் ஆர்க்கும் குடியுள்ளோம் நமனை அஞ்சோம் என்று உயிர் துடிப்புள்ள வீரத்தோடு வாழ்ந்து வந்த ஒரு சமுதாயம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிற, வளர்ந்து கொண்டிருக்கிற முறையை பார்க்கிற போது மனது வலிக்கிறது, இதயம் கணக்கிறது. நிலைமைகள் மாற வேண்டும் பிரியமானவர்களே. எந்த விலை கொடுத்தும், எந்த ஒரு தியாகத்தை செய்தும் நமது மொழியை, நமது பண்பாட்டை, நமது இனத்தை, நமது மண்ணை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ளுவோம். அதற்காக எந்த ஒரு விலை கொடுக்க நாம் தயாராக இருப்போம். பாரதிதாசன் இன்னொரு கவிதையில் சொல்லுவார், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எளியனை உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன புயல் செய்ய புறப்படு வெளியே,
நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்பிட்புறவையே சிறகை விரி சிங்க தமிழனே திருப்பு மிகும் திறவிழி என்று சொல்லுவார். ஆக துடிப்போடும் விவேகத்தோடும் நாம் வாழத் தொடங்கி நமது இந்த படையெடுப்புகளுக்கு மத்தியில் நமது மண்ணையும் நமது மண்ணின் பெருமையையும் நமது பண்பாட்டு சிறப்பையும் நமது மொழி வளத்தையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உள்ளத்தில் ஆழமாய் உணர்வோம். வீழ்ந்தாலும் சிதைந்தாலும் புதைந்தாலும் நிற்காத நமது நீண்ட பயணம் என்று இந்த தமிழ் இனத்தின் நெடிய பயணம் தொடரட்டும். அப்படி தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிற வாழ்த்துகிற ஒரு பெரும் திருநாளாக இந்த பொங்கல் திருநாள் அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாளை மகிழ்வோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பெருநாள் கொண்டாடுவோம். உயர்ந்த தமிழால் பண்பாடுவோம். உலகம் முழுதும் வென்றாடுவோம். மரபு திங்கள் எங்கள் உரிமையல்லவா, மதங்கள் இணையும் பெருமையல்லவா. எம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே கொண்டாடுவோம், என்றே பார்த்து நன்றி சொல்வோம், மகிழ்ந்து பொங்கல் கொண்டாடுவோம். உழவனுக்கு ஒன்று கூடி நன்றி சொல்லி ஒற்றுமையாய் நாங்கள் கொண்டாடுவோம். வானம் பொழிகின்றது, மண்ணும் நனைகின்றது, பூமியும் செழிக்கின்றது, மனசும் நிறைகின்றது. உழவு செய்து நாற்று நட்டு அறுவடை செய்து கொண்டாடுவோம், அறுவடை செய்து கொண்டாடுவோம், நாங்கள் அறுவடை செய்து கொண்டாடுவோம். தமிழர் திருநாள் கொண்டாடுவோம், உழவர் பெருநாள் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நம் கலைகள் சிறந்திட பண்பாடுவோம். உறவுகள் வாச தேடி வாழ்த்து சொல்லி உரிமையாய் நாங்கள் கொண்டாடுவோம். வீரம் விளைகின்றது, வெற்றி தெரிகின்றது, பொழுதும் விடுகின்றது, காலம் கனிகின்றது. மண் வாசனை பொங்கல் கொண்டாடுவோம், தித்திக்கும் பொங்கல் கொண்டாடுவோம்,
நாங்க திங்கட்டும் பொங்கல் கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம் உயர்ந்த தமிழால் பண்பாடுவோம் உலகம் முழுதும் வென்றாடுவோம் மரபு திங்கள் எங்கள் உண்மையல்லவா மதங்கள் இணையும் பெருமையல்லவா எம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே கொண்டாடுவோம் என்றே கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அட உழவர் திருநாள் கொண்டாடுவோம் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது உழைப்பதன் மாண்பினை போற்றியே ஓர் உடலெழுத்து மனிதனாக வருகின்றார் களைப்பினை சோர்வினை போக்கிட தன் உடலையே உணவென தருகின்றார் உழைப்பதன் மாண்பினை போற்றியே ஓர் உடலெழுத்து மனிதனாக வருகின்றார் களைப்பினை சோர்வினை போக்கிட தன் உடலையே உணவென தருகின்றார் உழைப்பிலும் உண்ணும் உணவிலும் இறைவன் தெரிகின்றார் கலந்து பொங்கலை பகிர்ந்து அன்பை கொண்டாடுவோம் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது மங்களம் தங்கிட இறை மகன் வரும் தந்தியிலே இன்பம் நிறைந்தது